சங்கீதம் 147:14 வசனம் தாவீது சொல்கிறார், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். உன்னுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல கரங்களை அசைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த மாதம் முழுவதும் ஒரு சமாதானத்தை தேவன் தரப்போகிறார். உங்களுடைய எல்லைகளில் சமாதானம், உங்கள் குடும்பத்தில் சமாதானம், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் சமாதானம். அது மாத்திரமல்ல, உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். போன மாதம் வரைக்கும் ஒரு வேளை திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் திருப்தி ஆக்க போகிறார். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். லாக்கா ரகா தடாபா லபோ. ஆவியில நிரம்புறவங்க நல்ல ஆவியில நிரம்புங்க. தேவ மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது, தேவ பிரசனம் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ரகபா ஷதாடபா ரேகேதி டேபே கபாலபோ ராமா ரஹாதாடபா ஷதாடபாலபோ. நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ நல்லவர், பெரியவர், உயர்ந்தவர், மாறாதவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வாக்குத்தத்தம் தந்தவர், வாக்கு மாறாதவரே, நித்தியரே, சத்தியரே. ஹல்லேலூயா. ரகபா ஷதாடபாலபோ. ஓ ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுவிக்கிற ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ இந்த காலை வேளையில தேவ மகிமையினால, தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்படுங்க. ராபா கபா ரகாதா டாபா ஷதா டாபா லபோ. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மலையாக பொழியும் ஆவியே. சத்தமாய் ஆவியே ஆவியே, மலையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் உள்ளத்தின் ஆழத்திலே. ஓ அந்த மகிமையான பிரசனத்தினால, தேவ கிருபையினால நிரப்பப்படுங்க. எஸ் லார்ட், நிரப்புங்கப்பா. பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே. வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே.
வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே மழையாக பொழியும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தரே, மழையாக பொழியும் என் கூடவே ஓ வாழ முடியாது, என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த மாதம் முழுவதும் என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் ஒரு தாயை போல என்னுடைய கண்ணீரை துடைத்தீங்களே, நான் காயப்பட்ட நேரத்தில் எனக்கு தகப்பனானீரே. அம்மாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க நானம்மா. என் அம்மாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க. மறுபடியும் சொல்லுங்க, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க நானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க நானப்பா. கடைசியா என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. என் கூட நீங்க இருங்கப்பா, என் கூட நீங்க வாங்க தகப்பனே. நீங்க இல்லாம வாழ முடியாதுப்பா. நாங்க வேற எங்கப்பா போவோம்? உடைய சமூகத்துல எங்களுக்கு ஆனந்தம், உடைய சமூகமே எங்களுடைய தஞ்சம் தகப்பனே. எல்லா கரங்களை உயர்த்தி உங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த சிலுவையை பாருங்க, உங்களுக்காக ரத்தம் சிந்தின அந்த சிலுவையை பாருங்க. நம்மளுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார், நம்முடைய தோல்விகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்திருக்கிறார். கடந்த 10 மாதங்கள் நீங்கள் ஏற்பட்ட தோல்வி, இனி தோல்வியை நீங்க பார்க்க மாட்டீங்க.
இனி கண்ணீர் உங்களுடைய கண்கள்ல வருவதில்லை. உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையினால கர்த்தர் முடிசூட்ட போகிறார். எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிந்து நின்றீர்களோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஓ ராபா ஷதானா மாகபா ரகாதா பலபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்த போகிறார். வறட்சியான சூழ்நிலையா இதுல உங்களை திரட்சியை தருவார், திருப்தியை தருவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். 1 2 3. துதிப்போரை கைவிடுவதில்லை. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய்வானே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய்வானே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போர் நல்லா கைத்தட்டி, துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் வரியை தருவார், சுற்றிலுமே உயர்த்தி தருவார். கிருபை என்னும் வரியை தருவார், சுற்றிலுமே உயர்த்தி தருவார். தொடர்ந்து துதி செய்வானே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய்வானே, சத்தமாய் உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் தொடர்ந்து துதி செய்வானே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய்வானே, உன் மீட்பர் உயிரோடு. தொடர்ந்து துதி செய்வார், தொடர்ந்து துதி செய்வானே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய்வானே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், நீதிமானை கைவிட மாட்டார். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இயேசு ஒருபோதும் கைவிடாதவர், துதிக்கிறவரை கைவிட மாட்டார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும்
நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.